ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பற்றி கேட்டிங்கன்னா, அதாவது வந்து ஜேஜே கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைவ் விட்டார். நம்ம டீம்மேட் கில்டில் இந்த டீம்மேட்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம போய் விளாட்லாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என் பிரதர்ஸை கூப்பிட்டாங்க. போயிட்டு கேவலமாக விளாட்னாங்களா. அப்புறம் வந்து நம்மளை வந்து சாங் சர்வே பண்ண கூப்பிட்டாங்க. இப்போ வந்து எப்படி சாங் சர்வே பண்ணுன்றது தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, போலாமா? தம்பி ஒழுங்கா பண்ணுப்பான்ல, டென்ஷன் ஆயிட்டாரு. அப்புறம் ப்ளீஸ் தமிழ்ஸ், இந்த மேட்ச்ல அவ யாருமே காட்டணும். நான் அவரே பீக்ல இறங்குறேன் கைஸ். அப்படியே மேட்ச் எடுத்துச்சுனே நான் உன்னை அப்புறமா பார்த்துக்கிறேன். எவனா பீக்ல ஒருத்தர் இறங்கல? இவங்க ஓபி சட்டியா இருக்காங்க. கெவின் உன்னை பார்த்துட்டு இருக்காரா? என் டீம்மேட்ஸ்லாம் வந்து ப்ரோ பிளேயர் மாதிரி பீக்கி குடிச்சிட்டாங்க. நான் வந்து சாங் சர்வே பண்ணுறதுனால ஊர் கடைசிக்கு போயிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துக்கினே காயினை கலெக்ட் பண்ணி போயிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஒரு ஜீப் கிடைக்கும், வண்டி காயினை கலெக்ட் பண்ணிட்டு நான் ஜீப் எடுத்துங்க ஓடுருவேன். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். வண்டி கம்பி மேட்ச் நம்ம ஓரினஸ் கொண்டு வரோம். வாங்க, ரொம்ப நாள் கழிச்சு ஓரினஸ் ஆட போறோம். இவன் வேற இப்ப வில்லன் வர அங்க போய் உட்காந்துட்டானா டிசில. கனெக்டே பண்ணல போயிடுச்சு. நிம்மதியாக பண்ண விடுங்க. சரி ப்ரோ, சரி ப்ரோ. இந்த டிசி வேற, அவன் டிசில போய் உட்காந்துட்டான்டா வில்லனு. வில்லன் யார பாக்குறான்? அவன் யார பாக்குறான்னு சொல்லாம எங்க இருக்கான்னு சொல்லு. அவன் ஃபேக்டரியில இருக்கிறவனை பார்க்குறான். ஃபேக்டரி போறான் போயிடு. Head to the vending machine. எத்தனை ஸ்குவாட் இருக்காங்க? டேய், ஒரு பொண்ணு ஓடினே இருக்கா. சப்பிலே இருக்கா ஒரு பொண்ணு. வில்லனே சொல்லு. அவன் பேசி சொன்னதை கேட்டியா நீ? கேட்டுச்சு. என்ன சொல்ற? எனக்கு இஷ்டம் இல்லடா அதுல. இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸ்பான்சர் பண்றாங்கடா. டேய் வில்லனே, ஜோவர் யூஸ் பண்ணலாம். எனக்கும் வேணாம். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் கேட்டேன் வேற ஐடில வந்து எதுக்குடா ப்ரோ கேட்டேன். இல்ல ப்ரோ நீ கெவின் ஜெயிச்சிட்ட. மூணூர்ல இருக்கான்டா சென்டோஸா ஒரு ஸ்குவாட். ஏறிறாங்க. இது நம்ம காலம். எனக்கு அவன் கில்ல இருக்க சுத்தமா பிடிக்கலடா. அதுவே நம்ம அவன் பேர் தான் வில்லனு. இல்ல வில்லனே, அவ ஒருத்தங்கிட்ட கில்ல இருந்து அவன் கீழ இருக்கிறதுக்கு 1v4 மட்டும் பேர் வாங்கிட்டானா? தம்பி அவன் என்ன பாக்குறான். 1v4 பண்ணுவேன். அவன் கண்ணு மட்டும் கூடாது. கேம் பிளே பார்க்கணும். அப்பதான் எத்தனை பேரா கெவினே? தெரியல. நான் ஒருத்தன் முடிச்சிட்டேன். அவங்க எத்தனை பேர் தெரியல. அவங்க ஸ்குவாடுனா ஜோக்கரு. ஆமா, ஸ்குவாட் இருக்கானுங்க. இல்லையே, நான் ஒருத்தன் தான் பார்த்தேன். ஏய் தோர்க்கடா. நான் பாத்துட்டேன். டேய், ப்ளூ ஜோன்ல ஒரு ஸ்குவாட், ஃபேக்டரியில ஒரு ஸ்குவாட். பாத்தேன். டேய் வில்லனே, இதோ தட்டி ஏன் அவன் ரிவைவ் நான் சொல்றேன். ரிவர்ஸ் வெளிய ஓட்டா வில்லனே. டேய், கிளாக் லெவல்ல 2 பேர், ஃபேக்டரி 2 பேராண்டா. ஏய் ஓட்டானா பிக்கப் ட்ராக் எடுத்து பிக்கப் நாய். டேய், கிளாக் லெவல்ல எங்கடா பாத்துங்க. அவன் பாரு குதிரை சுத்தினுறான்டா. வரான்டா. எவ்வளவு தைரியமான காமெடி. டேய், வெரி கொண்டு அடிக்குறேன். ஏய் வில்லனை பாத்துட்டானா? ஏடபிள்யூ வில்லனே ஓட்டுக்கா போல. ஏடபிள்யூ வில்லன் வெயிட் பண்ணி பாக்குறாரா? உடனே பாத்துட்டாரா? வில்லனியா பாத்துனுங்கறாரா பாரு. வில்லனே ஓசிக்கு நல்லா வாழ்க்கையே விட்டுறா வில்லனே. டேய் அவன் பாஸ் கொஞ்சம் சூர்த்துண்டே வரதுன்றே வில்லனே. நீ நில்ல வில்லனே, இங்க நில்ல. வீடியோ ஜோக்கரே எமோட்லாம் போடாத. அத வந்து தூக்கிடுவான். டேய், மினியன் செட்டல் அடிக்குறாரா டபுள் ஹெக்டர்ல. எத்தனை வருஷம் தெரியுமா என்கிட்ட? இந்த 2 வருஷம் இருக்குடா கேம் மாதிரி. அப்பா நீ ஓசி தாத்தா இருந்தப்பா. அந்த மாதிரி கேட்க மாட்டான். உள்ள வந்தாலே கிக் அடிப்பான். டேய் இவன் எங்க வேற எங்க எனிமி இருக்காடா? டேய், இவன் ஃபோன் பண்றான்டா. ஏதோ தர்க்கரி பைய ஃபோன் பண்றானா? ஏன் ப்ரோ லைவ் ஸ்ட்ரீம்ல டிஸ்டர்ப் பண்றீங்க? என் நம்பர் கொடுத்து பியாடுக்கு வந்து காயினை கலெக்ட் பண்ணா கருப்பண்ணசாமியும் வில்லனா வந்து செத்துருவாங்க. செத்துட்டு ஒரு கத்துவாங்க போயிருங்களா. அதான் அவன் நம்பர் என்கிட்டயே இல்லடா. என்கிட்டயே அவன் நம்பர் இல்லடா. ஏ கருப்பு சாமி என்ன சொல்றாப்ல?
சந்தோஷத்துல செத்துட்டாங்க. கருப்பு சாமி ஜோக்கரா இருந்தா நாக்குடா நாக்குடா கருப்பு சாமி யாரு பாட பேரா புதுசா இருக்கு அப்படின்ற கஷ்டப்பட்டு ரிவைவ் பண்ணலான்னு போனா கெவின் அண்ணா வந்து ரிவைவ் பண்ணிட்டாரு. சரி இருக்கிற காயினை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு காயினை கலெக்ட் பண்ணி ஜீப் எடுத்துட்டு ஓடிட்டோம். ஜெயிக்கணும் நம்ம. மாட்டு ஜோகன் பேர் மாத்திரம் என்ன சொல்ல தரமான போயிட்டு இருக்கு. மேல வந்து 4 பேரு சொன்னாங்க ரிவைவ் பண்ணுங்க ஜோக்கர் ஜோக்கர் வேணா ஜோக்கர் போத அங்கே இங்கே ஏறி கிளாக் டவுன் எனிமிடா கிளாக் டவுன் எனிமி கிளாக் டவுன்ல ரெண்டு பேரும் முடிச்சிட்டேன். டிராகன் மட்டும் வாங்கிட்டடா டிராகன் மட்டும் எனக்கு தடரே முஸ்டன கிளாக் டவுன்ல உனக்கு என்னடா கண்டுபிடிறடா முஸ்டனடே அவங்கள முஸ்டனடா டிராகன் மட்டும் எனக்கு லேட்டா தெரியும்டா உனக்கு லேட்டா தெரியும்டா அது லைவ் ஸ்ட்ரீம் லேட்டா தெரியுமா கரெக்ட் அவன் கொஞ்சம் லேட்டா தெரியும். எந்த போட்டடா டிராகன் என்கிட்ட இருக்கு கிளம்பு போ கிளம்பணும். இல்ல கிளம்பலாம் மாட்டேன் இங்கதான் அப்பா 4 பேர் அப்படி போயிருந்தது அந்த வண்டி வாங்க இல்லனே என் ஸ்கோப்ல மட்டும் இப்ப 4 பேர் அச்சஸ்ல நிக்கிறது தெரியும். நான் பாத்துட்டேன் நம்ம 9th ஸ்குவாட் தான். வாடா வில்லே வா என்ன நோக்கி வா உன்னை நோக்கி பாயும் தோட்டா ஒரு எனிமி இருக்கா பாருங்க கெவின் நீ அந்த பிளேயர் அடிச்சல அவன் போன மேட்ச் ஏன் ஸ்குவாட்ரா ஏடபிள்யூ வில்லன் ஸ்குவாட்ல பார்த்தா 6 கில் அடிச்சிருக்காங்க. பெருமளா குருவி பையரங்க கொடுமாவா ஒரு ஃபர்ஸ்ட் பிளேயர் மட்டும் சரி அவன் டீம்ல 2 பேர் வந்தாடா வில்லன் டீம்ல நீமா சக்கில அடிவி வேற வேங்க வெடி கொண்டா அடிக்குவாங்க இப்ப என்ன இங்க தான அந்த தர்தல் இருந்தா எங்கடா அவன் காணோம். இது நின்றுச்சுடா அஸ்டாண்டா வெயிட் பண்ணுங்க அரா ஜோக்கர் அவன கரெக்ட்டா எங்க எனிமி ஆச்சோனா அங்க வால் போடாம மத்தபடி சுத்தி வால் போட தெரியுமா. கம்யூனிஸ்ட் பிளான்டேஷன் போயிங்க அப்புறம் நம்ம வந்து பெருமை சொன்னாங்க ஜோக்கர் பெரிய ஜோடி நெவர் சொன்னாங்க பெருமை அவங்க போய் அடிக்கணும்டா போய் ஜோக்கர் நம்ம வெளிய சொன்னாங்களா ஜோக்கர் சொன்னாங்க கம்ப்ளீட் எம்பி பண்ண கூட நான் ஒரு 1v4 பண்ணுவேன் ஒரு ஓகே வாங்க டேய் கட்சி மேட்சா ஐயா என்கிட்ட ரெட்மி Y2 ஃபோன் இருந்தது. அதை வச்சு நான் லைவ் ஸ்ட்ரீமில் பார்த்துனும் போது இதான்டா கட்சி மேட்ச்னு சொல்லிட்டாரு. அவள் தான் போச்சுன்னு நினச்சிட்டேன். எங்கடா வண்டி தானா வாடா டேய் ஏறா சே இங்க ஒரு ஜீப் இருக்கு அதை எடுத்துக்கிறேன். டேய் எனக்கு வரடா அது ஏறி வந்து ஏறி கூட ஏறி என்னடா நடக்குதுங்க டேய் ஒரு வண்டி தாங்கடா அவ ஹார்ட்ல உட்கார்றான்டா எனிமி வா வில்லன் ப்ரோ ஸ்குவாட்ல 6 கில்லா கெவின் ப்ரோ என்ன ஜீப் எடுத்துன்னு போயிட்டாரு. சரி இன்னொரு ஜீப் எடுக்கலாம்னு பார்த்தா வில்லன் ப்ரோ எடுத்துன்னு போயிட்டாரு. அதனால இங்க இருக்க ஜீப் எடுத்துக்கிட்டு நம்ம ஓடிட்டோம். அம்மா அண்ணா 6 கில் அடிப்பீங்க நானே 4 கில் தான் கட்டப்பா நானே 4 கில் அடிச்சுறேன். லிட்டிஷ் அவன ரிவேடி
இல்ல அதான் கொஞ்சம் பாட்டோட பேர் வரேன் இல்ல ஏறாத ஒருத்தனை ஆட்டோ காமிச்சுடா டாட்டா பாத்த ஓட்டுறான் பறக்குறான் அவன் வெயிட் பண்ணிட்டு சப்ளை பாக்ஸ்ல கொஞ்சம் சர்ப்ரைஸ் மட்டும் மேல ஒருத்தன் உட்காந்துக்கிறான்டா ஸ்குவாடே ஆகிட்ட அவன் டாஸ்க் ஸ்குவாட்ரா டிஎஸ்எட் ஸ்குவாட் டிஎஸ் அவன் டேக் ஆச்சுல நான் ஒண்ணு பண்றா நீ பண்றா கெவினை வெயிட் பண்ண நானும் வந்து அடிப்பேன் வேற யார் அடிக்கிறான் ஓ டேய் இந்த மாதிரிலாம் வச்சிருந்தீங்கன்னா காசு வராது கெவினை இறங்கி முடிச்சலாமா சொல்லு வெயிட் பண்ண கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்றேன் ரெண்டு ஸ்குவாட் இருக்குது ஏடா வாங்க இல்ல பட் வாங்க டவுன் இல்லடாங்க ஏய் வெறுப்புடா ரெண்டு டவுன் இல்ல ஆளுடா ஏய் நான் ஆர்ம ரிவர்ஸ் ஸ்டாண்ட் அப் ப்ரோ செத்து போ ப்ரோ ஏய் ரிவைடா டேய் பேனல் போட்டியாடா எப்பா கெவினே பேனல் கீட்டில் போட்டாரியா கன்ஸ்கின் இல்லாம நான் மோசமா அடிக்கிறியா ஆஃப்லைன்டா டேய் காசு இல்லடா தாண்டு குறைக்க ஆரம்பிச்சிச்சுடா போனா சீக்கிரம் போனா நீனா ஹேக்கர் மாதிரி இல்லாரியாமே சேனல் போட்டியா அப்படிதான் சொல்றாரு கன்ஸ்கின் கூட இல்லாம பிளான் அவர் கன்ஸ்கின் ஏத்த மாதிரி கன்ஸ்கின் இல்லாம வச்சுன்னுறாருன்றாரு கிரேவியார்டு போறேன் ப்ரோ மோசமா குறையுதுடா டேய் குறையுதுடா டேய் ஜானு குறைச்சு தள்ளுதுடா அவ்வளவுதான்டா வெளில போயிட்டு ரிவே பண்ணலான்னு பார்த்தா சாணு ரொம்ப டேமேஜ் ஆகி நான் அவுட் ஆயிட்டேன் அதுவும் ஃபுல் மேட் இல்லாம அவுட் ஆனேன் டேய் செத்துறாதடா நீ ஒத்தனடா 10 கில்லுடா ஏய் வேணா கேம முடி நீங்க 10 கேம விட்டு வெளிய போ 10 அப்படியே 10 ஃபைனல் 2 தான் ஏய் என்னடா கதை விடுறாங்கடா டேய் கெவின் ப்ரோ ஸ்குவாட்ல கெவின் வட்டங்கறாரு உன்னை பார்த்து நான் தான் நம்பத்த முடியல வந்து டேய் ஏய் என்னதுடா அது ஏய் எனக்கு இப்ப ஃபுல் மேடி நிறைய வைக்க முடியல அடிபரோ யோ அடியோ இதாயா எல்லாமே கேமு பிளேஸ் ஆன்லாம் செத்து போறாங்க
ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே மேட்ச் முடிஞ்சோடனே அவரை பற்றி கெவினை பற்றி என்ன சொன்னான்னு சொல்லிட்டு கேட்டான். அப்புறம் வந்து அது முடிஞ்சோடனே டாப்அப் பண்ணுற ஐடியாலாம் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து 6 மணிக்கு நடந்திருந்தது. 6 மணிக்கு சார்ஜ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா அப்புறமா 7 மணிக்கு கில்டு வரலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். 7 மணிக்கு வந்து கெவின் சொல்கிறாரு, இந்த மாதிரி உனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கில்டு சேர்க்க இது இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம வந்து அப்புறமா சொல்கிறோன்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. பாய்.